மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள்? இது உங்களுக்கான வீடியோ ஹஸ்ட்ரோ தமிழ். வியாசா ஸ்ரீயின் வணக்கம். கிரகங்களும் அதன் பார்வைகளும் என்ற தலைப்பில் மகர ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன்கள் உண்டாகும் என்று பார்ப்போம் வாருங்கள். ஜாதகத்தில் சந்திரன் மகர ராசியில் இருந்தால் அந்த நபரின் மனம், குணம், செயல்களில் சனி பகவானின் தாக்கம் இருக்கும். அவர்கள் மன உறுதியுடனும் கடமை உணர்வுடனும் செயல்படுவார்கள். சில சமயங்களில் சோர்வு, வாயு உபாதைகள், மன அழுத்தங்கள் ஏற்படலாம். கடமையுணர்வு, ஒழுக்கம், விடாமுயற்சி ஆகியவை இயல்பாக இருக்கும். தொழிலை ஆர்வத்துடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்வார்கள். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வரலாம். மகரத்தில் சந்திரன் என்று பார்க்கும்போது சனியின் குணங்களான பொறுப்பு, கடின உழைப்பு, கடமை ஆகியவை சந்திரனின் மனநிலையுடன் இணையும். இது ஒருபுறம் உறுதியையும் மறுபுறம் மன அழுத்தத்தையும் தரக்கூடும். மகர ராசிக்கு சூரியன் பகை என்றாலும் மகர ராசியில் உள்ள சந்திரனை சூரியன் பார்த்தால் பலவிதமான நல்ல பலன்களை தரும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு உள்ளது. சூரியன் ஆன்மாவையும் சந்திரன் மனதையும் குறிப்பதால் மனமும் ஆன்மாவும் புனிதமடைந்து சனியின் தன்மையால் ஆன்ம பலம் அதிகரிக்கும். சூரியன் அதிகாரத்தை குறிப்பதால் அதிகாரப் பொறுப்புகள், புகழ், சமூகத்தில் மதிப்பு போன்றவை இந்த ஜாதகருக்கு அமையும் எனலாம். சனியின் வீடான மகரத்தில் உள்ள சந்திரனை சூரியன் பார்த்தால் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். இது தலைமை பண்புகளை வளர்த்து சமூகத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்க உதவும். கவர்ச்சியான, வசீகரமான குணங்களை பெற்று இருப்பார்கள். பொதுவாக சந்திரனை செவ்வாய் பார்த்தால் சந்திர மங்கள யோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. மகர ராசியில் செவ்வாய் உச்சம். எனவே மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது செவ்வாய் பார்ப்பது அளவற்ற செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் முன்னேற்றங்களை அந்த ஜாதகருக்கு தரும். நேர் பார்வையாக பார்க்கும்போது நீச செவ்வாயின் பார்வையால் சில நேரங்களில் திருமணத்தில் பிரச்சனை அல்லது வாழ்க்கைத் துணை அமைய தாமதம் ஏற்படலாம். மகர ராசியில் சந்திரனை செவ்வாய் பார்த்தால் அந்த ஜாதகரின் கடின உழைப்பு, சவால்கள், எதிர்பாராத பண வரவு, தைரியம், சுறுசுறுப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. மகர ராசியில் சந்திரனை செவ்வாய் 4ஆம் பார்வை பார்க்கும்போது ஜாதகருக்கு மகாலட்சுமி யோகம் போன்ற நல்ல பலன்களை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. சந்திரன் மனம், செவ்வாய் செயல், ஆற்றல் மற்றும் சனி தொழில். எனவே மனம் மற்றும் செயல் ஆற்றலில் மீது விழும் சனியின் பார்வையால் தொழிலில் வெற்றியை கொண்டு வரலாம். ஆனால் உணர்ச்சி ரீதியாக கடினமான அனுபவங்களை தரலாம். மகர ராசியில் உள்ள சந்திரனின் மீது விழும் புதன் பார்வை புத்திசாலித்தனம், நல்ல பேச்சுத்திறன், தொழில்சார் வெற்றி, நிதி நிலைத்தன்மை மற்றும் உணர்வுகளை பகுத்தறிவுடன் கையாளும் தன்மையை அளிக்கும். குறிப்பாக கலை, எழுத்து அல்லது வணிகத்தில் சிறப்பாக செயல்பட வைக்கும். மேலும் இது சந்திரனின் உணர்வுகளையும் புதனின் தர்க்கத்தையும் இணைப்பதால் உணர்ச்சிபூர்வமான முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக சிந்தனைபூர்வமான தீர்வுகளை எடுக்க உதவுவதோடு சாதகமான நல்ல யோகத்தையும் இந்த ஜாதகருக்கு இது தரும். மகர ராசி தொழில் ஸ்தானம் என்பதால் சந்திரனும் புதனும் இங்கு பார்ப்பது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் நல்ல வருமானத்தையும் தரும். மகர ராசி தொழில் மற்றும் கடமையை குறிப்பதால் தொழிலுக்காக பயணம் செய்தல் அல்லது சமூகத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்வதை இது குறிக்கலாம். அடுத்து சந்திரனை குரு பார்த்தாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலோ அது குரு சந்திர யோகம் என்பது அனைவரும் அறிந்த ஜோதிட உண்மை. இது ஒரு நல்ல யோகம் ஆகும். ஆம், பொதுவாக குருவின் பார்வை நல்லதைத்தான் செய்யும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டு உள்ளது. மகர ராசியில் உள்ள சந்திரனை குரு பார்த்தால் அது பொதுவாக நல்ல செல்வத்தையும் புகழையும் நிம்மதியான வாழ்க்கையையும் தரும் யோகமாக கருதப்படுகிறது. மேலும் உச்சம் பெற்ற குரு நேர் பார்வை பார்த்தால் குணமுள்ள, அன்பான, புத்திசாலி வாழ்க்கை துணை அமையும். சனியின் வீட்டில் இருக்கும் மனதிற்கு காரகனான சந்திரன் குருவின் பார்வை பெறுவதால் இந்த அமைப்பு ஜாதகரின் மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான சிந்தனையையும் மன அமைதியையும் தரும். மகர ராசி அதாவது சனி வீட்டில் சந்திரன் சற்று பலவீனமாக இருந்தாலும் குருவின் சுப பார்வையால் அந்த தோஷங்கள் நீக்கி நற்பலன்களை அதிகரிக்கும். மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது சுக்கிரன் பார்த்தால் அது உணர்ச்சிபூர்வமான சமநிலை, கவர்ச்சி, கலைத்திறன் மற்றும் ஆடம்பர விருப்பங்களை குறிக்கும். இவர்களுக்கு காதல், மகிழ்ச்சி, செல்வம் ஆகியவற்றில் ஆர்வம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் குடும்பத்தினர்களால் அல்லது சிற்றின்ப ஆசைகளால் மனக்குழப்பம் அல்லது கவலைகள் ஏற்படலாம். இருப்பினும் பொதுவாக இது நல்ல யோகமாகும். இந்த அமைப்பு கவர்ச்சி, கலைத்திறன், ஆடம்பர வாழ்க்கை போன்றவற்றை தந்தாலும் தனிப்பட்ட மனப்போராட்டங்களும் அல்லது குடும்ப சூழ்நிலையால் கவலைகளும் கலந்திருக்கலாம். பொதுவாக சனி பார்ப்பது நல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றாலும் சில விதிவிலக்கு உண்டு. மகர ராசியில் உள்ள சந்திரனை சனி பார்க்கிறார் என்றால் இது தீவிரமான மற்றும் பொறுமை தேவைப்படும் நிலையை
அந்த ஜாதகருக்கு உணர்த்துகிறது. மேலும் கடின உழைப்பு, தாமதமான வெற்றி, தொழில் முன்னேற்றம், உணர்ச்சிவசப்படுதல், பொறுப்புணர்வு மற்றும் சில சமயங்களில் தாயின் உடல்நலம் அல்லது குடும்பப் பிரிவில் கவனம் செலுத்துவதைக் குறிக்கும். இவர்கள் தொழில் மற்றும் லட்சியங்களில் அதிக கவனம் செலுத்துவார்கள். கடின உழைப்புக்குப் பின் வெற்றி கிடைக்கும். சிக்கனமாகவும் சேமிப்பிலும் கவனம் செலுத்துவார்கள். என்றாலும் வெற்றி எளிதாக கிடைப்பதில்லை. பொறுமையுடனும் தொடர்ச்சியான முயற்சியுடனும் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உண்டு. தாயின் உடல் நலனில் அக்கறை தேவைப்படலாம். பொதுவாக ராகு கேதுக்கு பார்வை கிடையாது என்ற கருத்தும் ஜோதிடத்தில் உண்டு. ஒரு சில நூல்களில் ராகு செவ்வாய் போலும் கேது சனி போலும் பார்க்கும் என்றும், சில நூல்களில் ராகு கேதுக்கு 7ஆம் பார்வை மட்டும் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. மகர ராசியில் உள்ள சந்திரனை ராகு பார்த்தால் அது ஜாதகருக்கு மனரீதியான குழப்பங்கள், உணர்ச்சிவசப்படுதல், தாய் அல்லது தாய்வழி உறவுகளில் சிக்கல்கள், மனச்சோர்வு மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளை தரக்கூடும். சனி நன்றாக இருக்கும் பட்சத்தில் ஆழ்ந்த அறிவு, நவீன சிந்தனை அல்லது திடீர் பண வரவு போன்ற சாதகமான பலன்களும் உண்டாகலாம். மகர ராசியில் ராகு இருப்பது ராஜா ராகு என ஜோதிடத்தில் அழைக்கப்படுவதால் அந்த ஜாதகருக்கு திடீர் பண வரவு, எதிர்பாராத லாபங்கள் அல்லது தொழிலில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். என்றாலும் மனதில் அதிக குழப்பம், சோர்வு, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத நிலை, முயற்சிகள் தோல்வியடைதல், திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது கேது பார்க்கிறார் என்றால் சனி பகவானின் ராசியில் சந்திரன் இருப்பதால் சனிக்குரிய குணங்களான கடின உழைப்பு, பொறுமை, பொறுப்பு மனதில் காணப்படும். அத்துடன் கேதுவின் பார்வை மனிதநேயம் மற்றும் சமூக சேவையில் அதிக ஈடுபாடு ஆகியவை கொடுக்கும். மேலும் தொழில் ரீதியாக திருப்தி இல்லாமல் அடிக்கடி வேலை மாறுதல் அல்லது பல தொழில்களை முயற்சிக்கும் போக்கு இருக்கலாம். பல துறைகளில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரே துறையில் நிலைத்தன்மை இல்லாமல் போகலாம். கவனம் அவசியம். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.